ஆண்டவருக்குள் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை எபிரேயருக்கு எழுதப்பட்ட ஆசிரியர் நமக்கு குறிப்பிடுகின்றார். பழைய உடன்படிக்கை என்பது என்ன? இஸ்ராயேல் மக்கள் தவறு செய்தார்கள். அந்த தவறுகளை ஆண்டவர் சுட்டிக்காட்டினார். அந்த தவறுகளுக்காக ஆண்டவர் அவர்களை கண்டித்தார். அதோடு மட்டுமல்லாமல் பேரன்பையும் அவர் காட்டினார். நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனால் தொடர்ந்து இஸ்ராயேல் மக்கள் தவறு செய்தார்கள். வேற்று தெய்வங்களை வழிபட்டார்கள். கடவுளுடைய கட்டளையை மறந்து போனார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் பவுலடியார் சொல்வது போல, காலம் நிறைவேறிய போது தன் ஒரே மகனை பெண்ணின் வயிற்றில் பிறந்தவராக தம் மகனை ஆண்டவர் அனுப்பினார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். இந்த கிறிஸ்து தான் புதிய உடன்படிக்கையினுடைய இணைப்பாளராக இருக்கின்றார். புதிய உடன்படிக்கை என்பது என்ன? இன்றைய முதல் வாசகத்திலே மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. நான் இஸ்ராயேல் வீட்டாரோடு புதிய உடன்படிக்கையை நான் செய்து கொள்வேன். இதுவரை சட்டத்தை அவருடைய கையில் கொடுத்தேன், ஆனால் இந்த கிறிஸ்து வழியாக சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அவர்களுடைய இதயத்திலே எழுதி வைப்பேன் என்று குறிப்பிடுகின்றார். கடவுள் இன்னும் நம்மை அன்பு செய்கிறார் என்பதுதான். கடவுளுடைய அன்பு ஆழமானது என்பதை வெளிப்படுத்துவதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையை விட இந்த புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை மகத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் பழைய ஏற்பாட்டிலே செம்மறியாடு பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டது நமது பாவங்களுக்காக. புதிய ஏற்பாட்டிலே நமது பாவங்களுக்காக தன் ஒரே மகனை ஆண்டவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். செம்மறியாட்டின் இரத்தத்தை விட கிறிஸ்துவினுடைய இரத்தம் வலிமை வாய்ந்தது. அந்த தூய இரத்தத்தினால்தான் நாம் ஒவ்வொருவரும் மீட்க பெற்றோம் என்பதை குறிப்பிடுகின்றது. அன்புக்குரியவர்களே, அந்த கிறிஸ்துவினுடைய பலி ஒவ்வொரு நாளும் நமது ஆலயத்தில் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. திருப்பலிதான் புதிய உடன்படிக்கையினுடைய ஒரு அருள் அடையாளம். அந்த புதிய உடன்படிக்கையிலே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை சந்திக்கின்றோம், அந்த ஆண்டவரோடு பேசுகின்றோம். எல்லாவற்றிற்கு மேலாக அந்த ஆண்டவரை நாம் உணவாக உட்கொள்கின்றோம். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகின்றார். அவரோடு உள்ள உறவை நாம் ஒவ்வொருவரும் மேம்படுத்திக் கொள்கின்றோமா? அவரோடு உள்ள உறவிலே நான் நல்ல முறையிலே இருக்கிறேனா என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சிந்தித்து பார்க்க அழைப்பு கொடுக்கின்றது. நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார் என்று சொல்லப்படுகிறது. கடவுள் நம்மையும் விருப்பப்பட்டு தான் அழைத்திருக்கின்றார். அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அழைக்கப்பட்டவர்களோ பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லப்படுகிறது. அந்த சிலரில் நாம் ஒவ்வொருவருமே இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லிதான் அழைத்திருக்கின்றார். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன் சொன்ன ஆண்டவர், நம்ம கொடுக்கப்பட்ட கடமை என்ன? அவரோடு இருக்க வேண்டும், அவருடைய நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். ஆனால் அவரோடு இருப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை, அவருடைய நற்செய்தியை பறைசாற்றுவதற்கு நேரம் இல்லை. ஆனால் நிறைய காரியங்களை செய்கின்றோம். நிறைய காரியங்களை செய்தாலும் அர்த்தமற்ற வாழ்வாக நமது வாழ்க்கை இருக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பரமனின் பாதத்தில் அமர்ந்து அதை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விட்டு நாம் செய்கின்ற பொழுது அந்த செயல் மகத்துவமான ஒரு செயலாக மாறுகின்றது. அந்த வார்த்தை வாழ்வளிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக மாறுகின்றது. கடவுள் அதைத்தான் குறிப்பிட்டார். எனவேதான் தனது 12 அப்போஸ்தலர்களுக்கு அவர் சொன்ன வார்த்தை தம்மோடு இருக்கவும் நற்செய்தி பறைசாற்றும் என்று சொன்னார். நாமும் அந்த ஆண்டவரை நிறைவாக பெற்றுக்கொள்ள பரமனின் பாதத்தில் அமர்வோம், அவரது அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நமக்குள் இருக்கிறார், நம்முள் வாழ்கிறார் என்ற உணர்வோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். ஆமேன்.